ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ கருட சேவை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டையில் அமைந்துள்ள மிகவும் பழமையான வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ விழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இதில் 10 நாட்களும் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அந்த வகையில் முக்கிய நிகழ்வான இன்று கருட சேவை தினத்தை முன்னிட்டு அதிகாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கருட சேவையில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். பழனியில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கோவிலில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. கனமழை காரணமாக பழனி பேருந்து நிலையம், ரயில் நிலையம், காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தண்ணீர் புகுந்ததால் சிகிச்சையில் இருந்த நோயாளிகளை வெளியேற்றி பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றி சுத்தப்படுத்தும் பணியில் நகர்நல அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உண்டியல் என்னும் பணியில் 82 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 2 கிலோ தங்கமும் காணிக்கையாக பெறப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தலமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து உண்டியல்களில் காணிக்கை செலுத்துகின்றனர். இந்த காணிக்கைகள் 15 நாட்களுக்கு ஒருமுறை எண்ணப்படுவது வழக்கம். அதன்படி எண்ணப்பட்ட காணிக்கையில் ரூபாய் 82,57,958 ரூபாய் ரொக்கமும் 2 கிலோ 207 கிராம் தங்கமும் 2 கிலோ 950 கிராம் வெள்ளியும் அயல்நாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக பெறப்பட்டது என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் இன்று அதிகாலை 4 மணியளவில் நடைபெற்றது. இதில் வரதராஜ பெருமாள் நீல நிற பட்டுடுத்தி திருவாபரங்கள் அணிந்து தங்க கருட வாகனத்தில் கோவில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மாநகரின் முக்கிய வீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த கருட சேவை உற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மாவட்ட காவல்துறை மற்றும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 5 தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் 2 கோடி ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இவ்வாறு வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து காணிக்கை செலுத்துவது வழக்கம். இந்நிலையில் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய உண்டியல்கள் நிறைந்ததை அடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. இதில் ரொக்கமாக 2,23,28,926 ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது. மேலும் தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு கரன்சிகளும் இருந்ததாக திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.